ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் சேமியா கிச்சடி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம கேரட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி பீன்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது, கோலன் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணும், அதாவது பெருங்குடல் புற்றுநோய், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ பீன்ஸை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 கேரட்டை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 5-6 பீன்ஸ், 2 பெரிய வெங்காயம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்பு கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு குழம்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற சேமியாவை அதில் சேர்த்துடலாம். நான் வச்சுருக்கிற பெரிய பெரிய சேமியா வேக லேட் ஆகும், அதனால் நான் 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கிற நார்மல் சேமியாவாக இருந்தால் அப்படியே போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா இஞ்சி வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு தேவைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஜ் சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.